பண்ணுதல், ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருந்தல், யாராக இருந்தாலும் கொஞ்சம் கன்சிடரேஷன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடியது. ரொம்ப சில சந்தர்ப்பங்களில் அப்படி உதவி பண்ணாலுமே ரிசர்வ்டாக இருக்கக்கூடியவர்கள் நாம். ரொம்ப குட் ஸ்பீக்கர் அண்டு பிளேயர் அப்படின்றாங்க. எழுத படிக்க அதில் ரொம்ப அறிவு பெற்றவர்கள், ஞானம் உள்ளவர்கள் கும்பராசியினுடைய தன்மைகள். சில சந்தர்ப்பங்களில் இன்ஃப்ளெக்சிபிள், கொஞ்சம் நம்ம ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதில்ல, அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இன்வால்வ் இன் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்மெண்ட்டு, சமூக சேவை, அந்த யாராவது ஒருத்தருக்கு மனம், அதாவது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சேவை செய்கிறது, அந்த மாதிரி தன்மை கொண்டவர்கள் நாம். புது புது நியூ ஐடியாஸ் உண்டாகி கொண்டே இருக்கும். பல பேருக்கு அப்படியே டல்லாக இருப்பாங்க, நாம் இப்போ கிடையாது. புதுசு புதுசாக ஐடியா, புதுசு புதுசாக பண்ணுறது, இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு நிறைய உத்வேகத்தோடு செய்யக்கூடியவர்கள் கும்பராசியில் பிறந்தவர்கள். பேசிக்காகவே ரிஃபார்மர்ஸ், எமோஷனல் அப்படிங்கிறாங்க. ரொம்ப எமோஷனல், ரொம்ப அட்டாச்சு. சில சந்தர்ப்பங்களில் டவுனாக இருப்போம், சில சந்தர்ப்பங்களில் இன்வென்டிவ், எமோஷனல், இதெல்லாம் சொல்கிறாங்க. அடுத்தது கம்யூனிகேட்டிவ் ஐடியாஸ் ஃபியர்லெஸ்லி, அதாவது எதை சொன்னாலும் நான் சொல்கிறது தான்ப்பா, நீ எடுத்துக்கலாம்ப்போ, பட் இட் இஸ் மை ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லக்கூடியவர்கள். அதையுமே பக்குவமாக அழகாக அறிந்து ஆராய்ந்து சொல்லக்கூடியவர்கள் நாம். நமக்குன்னு இது நிறைய இப்படி சொல்லிகிட்டே போகலாம்.